ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜிப்ஸி வேணி எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இதில் கொஞ்சம் பொறுமையாக விளக்கமாக சொல்கிறேன். இதுக்கு எதுவுமே தேவையில்லை, உங்கள் கையில் இருக்கிற பொருட்களே போதும். நான் இதுக்கு அந்த ஜிப்ஸியோட தண்டு பகுதியை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஐப்ரோ பண்ணுற த்ரெட் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதை ஃபஸ்ட்டு அந்த தண்டு பகுதி 2-3 கிளையாக பிரிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ அந்த 2-3 கிளையை ஒன்றா வச்சு கட்டிக்கிறேன். ஸோ தட் அந்த நம்மளுக்கு திக்னஸ் அதிகமாக கிடைக்கும். ஜிப்ஸி ஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சென்டாக எடுத்து வச்சுக்கிறேன். அதை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேட்சாக கட்டிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு அந்த தண்டில் வச்சு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேட்சாக வச்சுட்டு எக்ஸ்ட்ரா மேலே தூக்கிட்டு இருக்க பூவெல்லாம் சிசரை வச்சு கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணி இதை ரெடி பண்ணிக்கலாம். மினிமம் நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் கூட இதை ரெடி பண்ணிடலாம். நான் பிரைட்க்கு ஒரு 2:30 போல் ஆரம்பித்தேன். ஆனால் இந்த ஒர்க் ஒரு 2:15க்கு ஆரம்பித்து 2:30க்கு முடிச்சுட்டு ப்ரைடல் ஒர்க் செய்யவும் நான் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தண்டில் இந்த பேட்சாக கட்டி வச்சுருந்தோம் இல்லையா பூவு, அதை ஒன்று ஒன்றா வச்சு இந்த மாதிரி நல்லா போட்டு ஐப்ரோ த்ரெட்டை வச்சு நல்லா சுற்றிக்கணும். நல்லா ஒரு 4-5 சுற்றிட்ட பிறகு நம்ம இந்த மாதிரி ஒரு 2-3 நாட்டம் போட்டு நல்லா டைட்டாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு அதுக்கு கீழேயே அடுத்த செண்டு பூவை வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு செண்டு பூவும் ஒவ்வொரு அந்த இதுக்கு கீழே வச்சு லைன் பை லைன் அடுக்கிட்டு வந்தோன்னா அழகாக நம்மளுக்கு இந்த பேட்சாக வேணி ரெடி ஆகிடும். லாஸ்ட்டு வைக்கிறத மட்டும் இப்போ நம்ம எல்லாத்துலேயும் அந்த காம்பு பகுதி கீழே பார்த்த மாதிரி வச்சோமா, லாஸ்ட்டு பூவில் மட்டும் காம்பு பகுதி மேலே பார்த்த மாதிரி வச்சோம்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வேணி ஃபுல்லாக எக்ஸஸாக தூக்கிட்டு இருக்க குட்டி குட்டி பூவை இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிட்டோன்னா நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்ட பிறகு சின்ன சின்ன செண்டுகளாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது என்னென்னா பின்னலில் சொருகிறதுக்கு. ஸோ இது மேலேயும் கீழே ஜடையில் பின்னலில் சொருகிறதுக்கு இந்த குட்டி செண்டையை ரெடி பண்ணிட்டேன். இதை நான் அழகாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க பிங்க் கலர் ரெஹங்கா போட போகிறாங்க. ஸோ அதுக்காக நான் பிங்க் கலர் ஐஷேடோ பவுடர் எடுத்து மேலே சும்மா ஒரு டச்சப் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஃபுல் ஒயிட்டாக இல்லாமல் ஜிப்ஸி கொஞ்சம் பிங்க்கு கலந்த மாதிரி இருக்கும். அவங்களோட ஹேர் ஸ்டைல் இது தான். ரொம்பவே சூப்பராக இருக்குது இல்லையா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.